ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து தேங்காய் பால் சொல்லக்கூடியது வந்து அமிர்த மாதிரி. அது மட்டும் இல்ல, தாய்ப்பாலுக்கு ஈடானது. மோனோலேன் அண்ட் லாரிக் ஆசிட் இதுல இருக்கு. அதாவது தாய்ப்பால்ல இருக்கக்கூடிய அதே இது தேங்காய் பால்ல இருக்கு. அதனாலதான் இது தாய்ப்பாலுக்கு ஈடானதுன்னு சொல்லுது. தேங்காய்ன்னு சொன்னாலே ரொம்ப ஞாபகத்துக்கு வர்றது கேரளா பீப்புள். பிகாஸ் அவங்க எல்லா உணவுலையும் வந்து தேங்காய் சேர்த்துப்பாங்க. கோகனட் மில்க்கும் அதிகமா அவங்க அவங்களோட டிஷ்ஷஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களோட ஸ்கின்னும் ஹேரும் ரொம்ப நல்லா இருக்கு. காலையில இந்த காஃபி டீ எடுக்கிறதுக்கு பகரம் ஒரு 50 ml கோகனட் மில்க் குடிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள நம்மளுடைய டிசீஸோடைய தாக்கத்தை வந்து இந்த தேங்காய் பால் வந்து நமக்கு குறைக்குது. நம்ம தேங்காய் பால் இன்டேக் பண்ணும்போது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை கூட்டி நமக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இது குறைக்க செய்யுது. தேங்காய் பால்ல கால்சியம் குறைவுதான். காப்பர் அண்ட் பாஸ்பரஸ் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கு. அதனால இது நம்மளோட போன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு நாள் 50 ml கோகனட் மில்க் எடுக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு அதே நேரத்துல ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த தேங்காய் பால் தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணோம்னா ஹேர் ஃபால்ஸ் குறையும். அதே நேரத்துல திக்னஸ் கிடைக்கும். ஒரு ஷைனிங்கும் நம்மளோட ஹேருக்கு இருக்கும். கம்பல்சரியா இது செய்யறது ரொம்ப நல்லது நமக்கு. வெயிட் லாஸ், வெயிட் கெயின் இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த கோகனட் மில்க் வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து காலையில எந்த பிரேக்ஃபாஸ்டும் எடுக்காம இந்த தேங்காய் பாலை இன்டேக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணக்கூடியவங்க வந்து இதை இன்டேக் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்து அவங்க பாடிக்கு மசில்ஸ் பில்ட் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எம்டிசி இருக்கிறதுனால நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது. அல்சர், நெஞ்செரிச்சல், அசிடிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த தேங்காய் பால் இன்டேக் பண்ணது ரொம்ப நல்லது. செலினியம் இருக்கிறதுனால மசில்ஸ் இருக்கக்கூடிய பெயின், ஸ்வெல்லிங், இன்ஃபிளமேஷன் இது எல்லாமே குறைக்கிறதுக்கு உதவுகிறதுங்க. ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணங்கள் இதுல அதிகமாக இருக்கு. மெக்னீசியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்மளோட ரத்த அழுத்தம் பிபியை கூட நார்மலா வச்சிருக்கு. தேங்காய் பால்ல சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. இருந்தா கூட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ரிசர்ச் கூட சொல்லுது இது இன்டேக் பண்ணதுனால நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. இந்த தேங்காய் பால்ல விட்டமின் B6 இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரெயின் புத்துணர்ச்சிக்கும் அதே நேரத்துல ஞாபக மறதி இல்லாம இருக்கிறதுக்கும் இது உதவுது. தேங்காய் பாலை பத்தி சொல்லப்போனா ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. ஆனா அதுல ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது வரைக்கும் தேங்காய் பால் எடுக்காம இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா டெய்லி இல்லைனா கூட ஒரு வாரத்துல 3 நாளாவது நீங்க தேங்காய் பால் 50 ml இன்டேக் பண்ண தொடங்குங்க. நம்ம கறியில வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கொதிக்க விடக்கூடாது. நமக்கு விக்கல் தொடர்ச்சியா வருதுன்னு சொல்லியாச்சுன்னா தேங்காய் பால் கட்டியா தண்ணி சேர்க்காம அரைச்சு பிழிஞ்சிட்டு கொஞ்சமா குடிச்சோம்னா விக்கல் உடனே நிக்கும்னு சொல்லி பாட்டிமார் கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை பின் பண்ணுங்க. இப்போவும் 80% சாருக வந்து பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.